அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தை உலுக்கிக் கொண்டிருக்கிற கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்திலே இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எதிர்க்கட்சிகள் அரசியல் நாடகம் நடிப்பதாகவும் தன்னை ராஜினாமா செய்ய சொல்வது முழுக்க முழுக்க அரசியல் காரணத்திற்காக அதிமுக எடுக்கிற யுக்தி என்று இன்றைக்கு சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிர்வாகி என்ற அடிப்படையில் இல்லாமல் ஒரு மருத்துவராக தமிழ்நாட்டினுடைய குடிமகன் என்ற அடிப்படையிலே ஒரு சில கேள்விகளை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு நான் முன்வைக்க விரும்புகிறேன். இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் சொல்கிறார் என்று சொன்னால் அது முழுக்க முழுக்க அரசியலுக்காக மட்டுமல்ல, பல்வேறு தவறுகளை நியாயமாக ஒரு முதலமைச்சராக அவர் செய்திருக்க வேண்டிய கடமைகளிலிருந்து இந்த விவகாரத்தில் பல இடங்களில் அவர் தவறி இருக்கிறார் என்பதை இந்த காணொலியை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏன்னா மெயினாக இது முதல் முறை நிகழ்வதல்ல. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் கடந்த 10 ஆண்டுகளில் இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்கவில்லை என்பதை அதிமுக காரர் சொல்லலை. திமுகவினுடைய ஆயத்தீர்வுத்துறை அமைச்சராக இருந்த திரு செந்தில் பாலாஜி அவர்கள் சட்டமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார், கடந்த 10 ஆண்டுகளாக இது போன்ற ஒரு மரணங்கள் இல்லை என்று. ஆனால் இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் எழுந்து சொல்லுகிறார், அதிமுக காரர்கள் வெளிநடப்பு செய்து விட்டார்கள், காரணம் 2001 நடந்த மரணங்கள் குறித்து நான் பேசிவிடுவேன் என்று அச்சத்திலே சென்றிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு கருத்தை இன்றைக்கு முதலமைச்சர் அவருக்கு நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம். அதற்கு முன்பாக 5 ஆண்டு காலம் 96 2001 நீங்கள் கட்டவிழ்த்து விட்ட கள்ளச்சாராயம், அந்த கள்ளச்சாராயத்தினால தான் ஆட்சிக்கு 2 மாதத்தில் அந்த நிகழ்வு நடந்தது. அதிமுக ஆட்சி 5 வருஷம் முடிகிறப்ப நடக்கல, 2 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நடக்கல. முதலமைச்சர் அவர்கள் சுட்டி காட்டுகிற அந்த 50 பேர் நடந்த நிகழ்வு என்பது அதிமுக ஆட்சிக்கு 1.5 மாதத்தில் நடந்தது. உங்களுக்கு தெரியும் எப்படி 96 2001 திமுக பீரியடில் கள்ளச்சாராயம் இருந்தது. அதனுடைய சுவடு தான் இந்த மரணத்திற்கு காரணம். நான் இன்றைக்கு சவால் விட்டு சொல்லுகிறேன், அந்த நிகழ்வுக்கு பிறகு அந்த 5 ஆண்டு காலமாக இருந்தாலும் சரி, அடுத்த 10 ஆண்டுகளாக இருந்தாலும் சரி, ஒரு கள்ளச்சாராய மரணம் கூட நடக்கவில்லை என்பதற்கு முழு பொறுப்பு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய அந்த இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட்ட அந்த சிறப்பான ஆட்சியும் இன்றைக்கான எடப்பாடியார் அவர்களுடைய அந்த ஆட்சியும் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல முடியும். அது ஒரு பக்கம் இருக்கு. ஒரு முதலமைச்சருக்கு இன்றைக்கு அவருடைய ஆட்சி காலத்தில் 25 பேர் மரணம் அடைகிறாங்க. முதல் நிகழ்வில் மரக்காணத்திலையும் விழுப்புணத்திலையும். நீங்கள் உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை கொண்டிருக்கிற முதலமைச்சராக இருந்தால் நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க? அந்த நிகழ்வில் சம்பந்தப்பட்டவர் எந்த கட்சியாக இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் உங்கள் நிலை என்ன? அன்றைக்கு உங்களுடைய அமைச்சரவையில் இருந்த திரு மஸ்தான் அவர்களுக்கு நெருங்கியவர் என்ற அடிப்படையில் அவர்கள் மீது நடவடிக்கை நீங்கள் எடுக்கல. அதில் தான் அதிமுக காரங்க தலையிட்டு நாங்கள் எதுவும் எடுத்த வேணாம்னு சொன்னோமா, நடவடிக்கை எடுக்க வேணும்னு சொன்னோமா? இல்லை. முழு அதிகாரம் உங்களிடத்தில் இருந்தது. நீங்கள் நினைத்திருந்தால் எந்த கட்சி, திமுக அதிமுக யாராக இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணுங்க நீங்கள் சொல்லி காவல்துறைக்கு முழு சுதந்திரத்தை நீங்கள் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த பகுதியில் நடந்த கள்ளச்சாராய மரணம் மட்டுமில்லை, அதை சுற்றி இருக்கிற தமிழகம் முழுவதும் இருக்கிற கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கு ஒரு பயத்தை நீங்கள் ஏற்படுத்தியிருக்க முடியும். அங்கே நீங்கள் முதலிலே தவறு செய்தீர்கள், உங்கள் கட்சிக்காரனை காப்பாற்றுவதற்கான. பாயிண்ட் நம்பர் 1. என்னுடைய கேள்வி, அந்த நிகழ்வில் இருந்து நீங்கள் என்னதான் பாடம் கற்றுக்கிட்டீங்க? ஒன்று, அதை தடுத்து நிறுத்தியிருக்கணும். இல்லை என்றால் அந்த பாதிப்பு வருகின்ற பொழுது மருத்துவத்துறையாவது நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. இன்றைக்கு அந்த மரணம் நிகழ்ந்த போதும் எல்லாரும் பரிதாபமாக செத்தாங்க. இன்னைக்கு இந்த கள்ளச்சாராய நிகழ்வு நடந்து இன்றைக்கு 3-4 நாட்கள் ஆயிருக்கு. பலி எண்ணிக்கை 50 ஆயிருக்கு, 100 தொடும் என்று இன்றைக்கு மருத்துவத்துறை சொல்கிறாங்க. காரணம் என்ன? முதல் காரணம், அதற்கு தேவையான மருந்து உங்களிடத்தில் இல்லை. ஃபோமிபிசோல் அப்படிங்கிற மருந்து இருப்பில் இல்லை என்பதை தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சுட்டி காட்டுகிறார். அவர் சுட்டி காட்டி இன்னைக்கு 24 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னைக்கும் மருத்துவமனையில் போய் பாருங்கள், அந்த மருந்து இல்லை. இதுதான் உங்களுடைய நிர்வாக லட்சணம். ஏன்னா அந்த ஃபோமிபிசோல்ங்கிற மருந்து 4 மணி நேரத்துக்குள்ளே கொடுத்தா இந்த மெத்தனால் உள்ளே போன மெத்தனால் ஃபார்மால்டிஹைடுங்கிற அந்த டாக்ஸினாக மாறாமல் தடுத்துட்டா கண்ணு தெரியாமல் போகிறதோ, இல்லை உடல் உறுப்புகள் நுரையீரல் செயலிழந்து போகிறதோ, மரணம் தருவிக்கிறதோ நம்ம நிறுத்த முடியும். மாறாக அந்த ஃபோமிபிசோல் போடலை என்று சொன்னால் மெத்தனால் ஃபார்மால்டிஹைடாக மாறி ஃபார்மிக் ஆசிடாக மாறி உடல் உறுப்புகள் அத்தனையும் இன்றைக்கு அது கெடுத்து உயிர்ப்பலி ஏற்படுத்த முடியும். இதனால தான் அந்த ஃபோமிபிசோல் வேணும்னு சொல்கிறாங்க. ஏன் அந்த ஃபோமிபிசோல் மருந்து விழுப்புரம், மரக்காணம் பக்கத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கல்வராயன் மலையில் 20 லிட்டருக்கு 20 லிட்டர் ஆஃபர் கொடுக்குற செய்தி கூட ஒரு தினத்தந்தி நாளிதழில் வருது. கடந்த 1 ஆண்டுக்கு முன்பாக வந்துச்சு. அப்போ நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேணாம். குறைந்தபட்சம் உங்களுடைய அதிகாரிகளை கூப்பிட்டு, உங்கள் அமைச்சர்களை கூப்பிட்டு ஏன் இப்படி அநியாயம் பண்ணுறீங்க, ஏன் இப்படி எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்குறீங்க, உங்களுடைய மாவட்ட செயலாளர் எம்எல்ஏக்களை கூப்பிட்டு உங்கள் பகுதியில் இது நடக்காமல் தடை செய்யுங்க, நீங்கள் அதுக்கு துணை போகாதீங்கன்னு சொல்கிற அந்த திராணியும் உங்களுக்கு இல்லை. அமைச்சரவையை கூப்பிட்டு மருத்துவத்துறையை கூப்பிட்டு இது தேவையான மருந்துகளையாவது உடனே வைங்க, நாம் மரணத்தையாவது தடுக்கலாம்னு சொல்கிற அந்த புத்தி கூர்மையும் உங்களுக்கு இல்லைங்கிறது தான் எங்களுக்கு வேதனையான விஷயம்.
மாறா இன்னைக்கு உங்களுடைய அமைச்சர், இன்னைக்கு எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் இந்த மருந்து இல்லைன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் டிவியில் வந்து உட்காந்து இந்த பாருங்க நாங்கள் மருந்து வச்சிருக்கோன்னு ஒரு மருந்தை காட்டுறாரு. அண்ணன் சொன்னது ஃபோமிபிசோல், அது ஒரு ஆன்டிடோட் மெத்தனால் பாய்சனிங்க்கு. திரு ஏவா வேலு அவர்கள் காமிச்சது லியூகோவரின் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோலினிக் ஆசிடுங்கிற ஒரு மருந்து. அந்த மருந்து இந்த இதுக்கு வந்து எந்த விதத்துலையும் பிரயோஜனம் இல்லை. இந்த மெத்தனால் பாய்சனிங்க்கு இது கொடுத்தா பிரயோஜனம் இல்லைங்கிறத 2008 அறிவியல் ஆர்வலர்கள் ஜேர்னலாக ஒரு சயின்டிஃபிக் பேப்பராக போட்டு மத்திய பிரதேசம் நடந்த இது மாதிரி 50 பேர் இறந்த நிகழ்வுகளை நாங்கள் கொடுத்து பார்த்தோம். இதனால் எந்த பிரயோஜனம் இல்லை. இதுக்கு அனிமல் ட்ரையலும் நடத்தலை, ஹியூமன் ட்ரையலும் நடத்தலை. அதனால் இந்த மருந்து என்பது நாம் ஒரு சம்பிரதாயத்துக்கு ஒரு அட்ஜுவன்ட் தெரப்பியாக கொடுக்கலாம். இந்த ஃபார்மிக் ஆசிட் ஃபார்மாலிட்டிகெல்லாம் ஃபார்ம் பண்ணி உடம்பை விட்டு வெளியே போகிறதுக்கு அது உதவுமே ஒழிய அது போய் உடம்பை கெடுக்கிறத தடுக்கிறதுக்கு இது பயன்படுத்தாதுன்னு தெளிவாக பேப்பரில் கொடுத்துருக்காங்க. அப்போ அதையும் நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சிக்கல் நீங்கள் பண்ணி வச்சுருக்கிறது. இன்னொரு பெரிய சிக்கல், உங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர், உங்களால் நியமிக்கப்பட்டிருக்க அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரை நீங்கள் சுதந்திரமாக விட்டுருந்தீங்கன்னு சொன்னால், இந்த நிகழ்வு நடந்தவுடன் உண்மைத்தன்மையோடு வெளிப்படைத்தன்மையோடு நீங்கள் இதை அறிவிங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா, ஏன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க, பக்கத்தில் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் உட்கார வச்சு கலெக்டர் என்ன பேசணுங்கிறத அவர் தீர்மானித்து கொடுத்து அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. முதல் மரணத்தின் போது ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்கிற விஷயம் என்ன சொல்கிறாரு, இது வந்து கள்ளச்சாராய மரணம் இல்லைங்க, இது வயிற்றுப்போக்கால் ஒருவர் இறந்திருக்கிறார், ஒருவர் தலைவலி அதிகமாகி மூளை பாதிப்பினால் ஒருத்தர் இறந்திருக்கார், இப்படி நீங்கள் சொல்கிறீங்க, மூச்சுத்திணறலால் ஒருத்தர் இறந்திருக்காரு. அப்போ இந்த மூணுமே, மூச்சுத்திணறல், வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, தலைவலி, இது எல்லாமே எதனுடைய சிம்டம்ங்க? மெத்தனால் பாய்சனிங் வந்து இந்த கள்ளச்சாராயம் சாப்பிட்டா இதுதான் வரும் சிம்டம். இந்த சிம்டமை சொல்லி இவன் செத்துட்டான்னு சொன்னதுக்கு பதிலாக இது கள்ளச்சாராய மரணம் என்ற அச்சம் இருக்கிறது, யாரும் சாராயம் உட்கொள்ள வேண்டாம், கவனமாக இருங்கள் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரை நீங்கள் முறையாக அறிக்கை விட செய்திருந்தால் அந்த ஒரு உயிரோடு போயிருக்கோம். இன்னைக்கு 50 உயிர் போயிருக்காது. 100ஐ தொடும் என்ற அச்சம் இன்றைக்கு எழுந்து கொண்டிருக்கிறது. 100 பேர் சாக போகிறாங்க இன்னைக்கு மருத்துவத்தில் துறையிலிருந்து ரிப்போர்ட் வந்துட்டு இருக்கு. அப்போ அந்த அறிக்கையாவது நீங்கள் கொடுக்க வச்சுக்கணும். குறைந்தபட்சம் அந்த சுதந்திரத்தை கூட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற நீங்கள் உங்கள் கட்சிக்காரர்களை வைத்து அந்த சுதந்திரத்தை கூட பறித்திருக்கிறீர்கள் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு. அப்புறம் எப்படி அது நியாயமாக இருக்கும்? எப்படி அவங்க மக்கள் அலர்ட் ஆவாங்க? அவர் இறந்தவர் வீட்டில் போய் உட்காந்து சாராயம் குடிச்சு 50 பேர் இன்னைக்கு இறந்து போயிருக்காங்க. அப்போ இந்த தகவல் வெளிப்படையாக நீங்கள் அலர்ட்டாக கொடுத்துருந்தீங்கன்னா இந்த இறப்புகளை நீங்கள் தடுத்திருக்கலாம். அங்கேயும் நீங்கள் தவறிட்டீங்க. மாறா இன்னைக்கு நீங்கள் சட்டமன்றத்தில் வந்து இதை பற்றி நான் விவாதிக்க தயாராக இருக்கேன், நான் செய்த நடவடிக்கை நீ எப்போ செஞ்சுருக்கணும்? மரக்காணம் விழுப்புரம் நிகழ்வின் போது அதில் 25 பேர் உயிரை பலி கொடுத்துருக்குறோம். அந்த நிகழ்விலே பாடம் கற்று நீங்கள் அடுத்தடுத்து நடவடிக்கை எடுத்துருன்னு சொன்னால் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியா உங்களை பாராட்டியிருக்கு. இது போன்ற நிகழ்வு நடக்க விடாமல் தடுத்துட்டாரு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்கு. ஆனால் இன்றைக்கு இதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிற உங்களுடைய அதாவது கிட்டத்தட்ட கையாலாகாதத்தனம். ஏன்னா பல்வேறு வாய்ப்புகள் இந்த மரணங்களை தவிர்ப்பதற்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராகிய உங்களுக்கு அதிமுக போன்ற எதிர்க்கட்சிகள் கொடுத்திருக்கிறது. அதில் மிக முக்கியமாக சுட்டிக்காட்ட வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு செந்தில்குமார் அவர்கள் சரியாக உங்களுக்கு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே கள்ளச்சாராயத்தினால பிரச்சனைகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி நேராக சட்டமன்றத்தில் வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்குறார். நீங்கள் அதை நிராகரிக்கிறீங்க அரசியல் காரணத்துக்காக, பரவாயில்ல, அதை நிராகரித்து அந்த பேப்பரை கிழிச்சு போட்டுட்டு கூட இப்படி ஒரு எம்எல்ஏ வந்து கொடுக்குறாரு, கவனமாக இருங்கள் என்று உங்கள் கட்சிக்காரர்களுக்கும் காவல்துறைக்கும் நீங்கள் மறைமுக உத்தரவிட்டிருந்தால் கூட இந்த மரணத்தை நீங்கள் தடுத்திருந்திருக்கலாம். அந்த மரக்கான வீரான அங்கே 25 பேர் இறந்தப்ப அதிமுகவினுடைய மூத்த அமைச்சராக இருந்தவர் முன்னாள் அமைச்சர் திரு மோகன் அவர்கள் வெளிப்படையாக அந்த எடப்பாடி அறிவித்த ஆர்ப்பாட்டத்திலே பேசுகிறார்கள். விழுப்புரத்திலே மரக்காணத்திலே வெளியே வந்துருச்சு, கள்ளக்குறிச்சியில் வெளியே வரல, என்னைக்கு இருந்தாலும் மரணம் நிகழும், கவனமாக இருங்கள் என்று ஒரு முன்னாள் அமைச்சர் அதிமுகவுடைய மூத்த நிர்வாகி அண்ணன் மோகன் அவர்கள் வெளிப்படையாக மைக் பிடிச்சு பேசுறாரு. அப்போவும் நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க. ஆஃப் த ரெக்கார்டா கூட இதை நமக்கு தடுத்து நிறுத்தணும் நீங்க நினைக்கலன்னா பொதுமக்களும் வெகுஜனமும் என்ன நினைப்பாங்க, திமுக காரன் வித்தா அதனாலதான் ஸ்டாலின் அவர்கள் தடுக்கலன்னு யோசிக்க மாட்டானா? இது காமன் சென்ஸ் இல்லையா? நீங்கள் ஊடகங்களை பணம் கொடுத்து ஊமையாக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய மனசாட்சி நிச்சயமாக உங்களை நியாயமான முறையிலே எடை போடாது. அதனால் முழுக்க இதற்கு பொறுப்பு நீங்கள் ஏற்க வேண்டும் என்று எடப்பாடியார் சொல்கிறார் என்று சொன்னால், அது உங்களை போன்ற அனிதாவிட மரணத்திலே நீங்கள் அரசியல் ஆதாயம் தேடுறீங்களே, அதுபோல அல்ல. கிடைத்த அத்தனை வாய்ப்பையும் நழுவ விட்டு அரசினுடைய ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் கையில் வைத்திருக்கிற நீங்கள் உங்கள் கட்சிக்காரர்களை காப்பாற்ற வேண்டும், அவர்கள் சம்பாதிப்பதற்கு நீங்கள் வழிவகை செய்ய வேண்டும். ஏன்னா டாஸ்மாக்ல தான் நீங்கள் நம்பர் 1 முதலமைச்சர், வேற எதுலையுமே நம்பர் 1 இல்லை. 45,000 போன வருஷம் 45,000 கோடி, இந்த வருஷம் 47,000 கோடி. ஏன்? டாஸ்மாக் நேரம் ரெக்கார்டுக்கு தான் 10 மணிக்கு திறக்கணும், 10 மணிக்கு மூடணுங்கிறது 12 மணிக்கு தான். அதெல்லாம் இப்போ கிடையாது. 24 மணி நேரம் டாஸ்மாக் திறக்கலாம். எல்லா சந்துகளிலும் திமுக காரன் வந்து சரக்கு விற்கலாம், சாராயம் விற்கலாம்.
இன்றைக்கு சந்துகளில் இருந்த சாராய கடை சில்லிங் பாயிண்ட் இன்னைக்கு மெயின் ரோட்ல வந்துருக்கு. இந்த கள்ளக்குறிச்சியில கூட கலெக்டர் ஆபீஸ், கோர்ட், தாலுகா ஆபீஸ்க்கு பின்புறம் தான் இந்த விற்பனையே நடந்திருக்கு. இப்போ காவல்துறைக்கு தெரியலையா, இல்லை உங்க கவனத்துக்கு அது கொண்டு வரப்படலையா? நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு இந்த சாராய விற்பனை நீங்கள் அதிகப்படுத்துறது தான் உங்களுடைய சாதனை இருக்கே தவிர வேறு எதுவும் இல்லை. அப்போ உங்களுடைய கட்சிக்காரர்களை சம்பாதிக்க வைப்பதிலே இருந்த ஆர்வம் இன்றைக்கு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று உங்களுக்கு இல்லாதனால தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கு. அதனால தான் இன்றைக்கி நாங்கள் சுட்டி காட்டுற இடத்துல இருக்கோம். ஆக நடந்த இந்த ஒட்டுமொத்த நிகழ்வுக்கும் நீங்கள் தார்மீக பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும். அந்த எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு முன்வைத்திருக்கிற அந்த கோரிக்கை நீங்கள் ஏற்று பதவி விலக வேண்டும். உங்களுடைய துறை அமைச்சர், அந்த துறையினுடைய அமைச்சருக்கும் நீங்கள் பொறுப்பிலிருந்து மாற்ற வேண்டும் என்பதுதான் இந்த காணொலி வாயிலாக நான் சொல்லுகிற செய்தி. நன்றி, வணக்கம்.